பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், சாபத்தீடான விஷயத்திலே துரோகம் பண்ணி இஸ்ரவேலை கலங்க பண்ணின ஆகார் என்பவன் கர்மி புத்திரரில் ஒருவன். இந்த ஒருவனால இஸ்ரவேல் புத்திரர்கள் கலங்கப்பட்டார்கள், கலக்கமடைந்தார்கள். ஒருவன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த ஒருவனால அந்த மொத்த ஜனமும் பெரிய பிரச்சனையை சந்திக்க நேரிட்டது. என்ன காரணம்? சாபத்தீடானதை சேர்த்து கொண்டதினால், சாபத்தீடானதை எடுத்து கொண்டதினால். கர்த்தர் உன்னை வேணான்னு சொன்னா வேணாந்தான், தடை பண்ணுன்னா பண்ணணும், விட்டு விலகுன்னா விலகணும். அப்படி இல்லாமல் அது திரும்பி திரும்பி செய்யும் பொழுது அது சாபத்தீடானதாய் மாறும். சாபத்தீடானதாய் மாறுகிறது மாத்திரமல்ல, அது இவனுக்கு மாத்திரம் அது சாபத்தீடானதாய் மாறாது, அவனோட சேர்ந்து அவனுடைய ஜனங்களுக்கே, அவனுடைய குடும்பத்திற்கே அது சாபத்தீடானதாய் மாறும். முதல்ல இந்த ஆகார் யார்? ஆகார்னோடனே நம்ம ஆபிரகாமோட அந்த மறுமனையாட்டியை நினச்சிருவோம். அந்த ஆகார் இல்லை. இது ஆகார்னு பெயர் உச்சரிப்பில் மாற்றப்பட்டிருக்கு. ஆனால் இது ஆகான். இவன் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். இது எங்கே இருக்குது அப்படின்னா, யோசுவா 7 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இவனுடைய ஹிஸ்ட்ரி வருது. இவன் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன், இவன் கர்மியின் புத்திரன். சரி, ஆண்டவர் இங்கே குறிப்பிட்டு இவனை துரோகின்னு சொல்கிறார். அந்த தலைமுறைகளை விவரித்து சொல்லும் பொழுது இவனை துரோகி அப்படின்னு சொல்கிறார். அப்படி இவன் என்னதான் செஞ்சான் அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொன்னார்? யோசுவா மூலமாக அந்த எரிகோ பட்டணத்தை தரைமட்டமாக்கின போது ஆண்டவர் அதிலிருந்து எதையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுக்குறார். ஆனால் இந்த ஆகான் என்ன பண்ணுறான்? அந்த எரிகோ பட்டணத்தில் இருந்த பொன் வெள்ளி பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்து தனக்கு பத்திரப்படுத்தி வைத்து கொள்கிறான். ஆண்டவர் சொன்னது என்ன? அதை எடுக்கக்கூடாது, அதை தொடக்கூடாது. அது அழிக்கப்பட்ட பட்டணம். பட்டணம் இல்லை, அழிக்கப்பட்ட எரிகோ. அது ஒரு சுவர், கோட்டை சுவர். அது அந்த பட்டணம் அழிக்கப்பட்டது. அதில் இருந்த விஷயங்களை எடுக்கக்கூடாது, அதை நீ தொடக்கூடாது, அது சாபத்தீடானது அப்படின்னு ஆண்டவர் கண்டித்திருந்தும் இந்த ஆகான் அதன் மேலே பிரியப்பட்டு என்ன பண்ணான்? எடுத்து வைத்து கொண்டான். இது அவ்வளோ பெரிய தவறா அப்படின்னா தவறு தான். ஆண்டவர் அதை எவ்வளோ பெரிய விஷயமா நினைக்கிறார் அப்படின்னா, பின்னாடி இந்த தவற்றினாலே மொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் ஆயி பட்டணத்தினால் தோற்கடிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அநேக பேர் கொல்லப்பட்டார்கள். எல்லாரும் கலங்கி போயிட்டாங்க. என்ன காரணம்? இவன் ஒருத்தன் செய்த தவறு. இந்த ஒருவன் செய்த தவறுனால கர்த்தருடைய கோபம் அவங்க மேலெல்லாம் பற்றி எரிஞ்சிச்சு. அதனால கர்த்தர் அங்கே என்ன பண்ணிட்டாரு? ஒப்பு கொடுத்துட்டார். என்ன காரணம் அப்படின்னா, அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதை ஒரு பெரிய லெவலில் எடுத்துக்கல. எப்பா கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, இதை நீ என்ன பண்ணு,
அதை உடனே தூக்கி போடு, தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லாமல் இவங்க அவனோட சேர்ந்து சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டதன் காரணம் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே, இஸ்ரவேல் மக்கள் மேலே பற்றி இருந்ததுனால ஆயிரக்கணக்கான பேர் அங்கே கொல்லப்பட்டார்கள். ஆயி பட்டணத்தாரால் வீழ்த்தப்பட்டார்கள். அப்போ இது போலத்தான் இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அநேக விஷயங்கள் எரிகோ பட்டணத்தை போன்று உலகத்துல அநேக விஷயங்கள் சாபத்தீடானது இருக்கு. அதை நாம் ஒரு தடவை கூட இல்லை, எப்பவுமே அதை நினைக்கவும் கூடாது, அதை தொடவும் கூடாது, அதை எடுக்கவும் கூடாது. அநேக விஷயங்கள் இருக்கு, பொன் வெள்ளி பொருட்கள்லாம் எல்லாமே இருக்கு, மேன்மை இருக்கு, மகிமை இருக்கு, எல்லாம் இருக்கு. உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஊழல் இருக்கு, லஞ்சம் வாங்கிறது இருக்கு, பரிதானம் வாங்கிறது இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு, வட்டிக்கு வாங்கிறது இருக்கு. இதெல்லாம் சாபத்தீடானது, சாபத்தீடானது. நீங்கள் செய்கிற, ஒருத்தர் செய்கிற தவறினால உங்கள் குடும்பத்தை மாத்திரமல்ல உங்கள் சந்ததியை நீங்கள் அதனால் பாதிக்க பண்ணுகிறீர்கள், பாதிப்புக்கு உள்ளாக்குகிறீர்கள் என்பதை ஆண்டவர் இங்கே தெல்ல தெளிவாக எச்சரித்து கொண்டிருக்கிறார். அதனால் எந்த சாபத்தீடானதும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. இன்னைக்கே ஏதாவது இருந்தால், தெரிஞ்சோ தெரியாமலோ லஞ்சம் வாங்கியிருந்தா இன்னையோட ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் மண்டிக்கிட்டு மன்றாடி மன்னிப்பு கேட்டு அதை விட்டுறணும். வட்டிக்கு வாங்கிட்டு இருக்கிறீங்களா, இன்னையோடு அதை விட்டுருங்க. இப்படி என்னென்ன சாபத்தீடானதை உங்கள் வீட்டுக்குள்ளே வைத்திருக்கிறீங்க, அது மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு கோபம் பற்றி எரியும். அதை மறந்துடவே கூடாது. தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவர்கள் ஆனாலும் சரி, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் ஆனாலும் சரி, எல்லாருக்கும் இது பொருந்தும். ஏன்னா எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். மெயினாக கிறிஸ்தவர்கள் இதில் முதல்ல மனம் மாறுங்க. கர்த்தருடைய கோபம் பற்றி எரிந்தால் அவர் முன்பாக நாம் நிற்க முடியுமா? கடைசியில் என்ன ஆச்சு? அந்த ஆகானையும் அவன் குடும்பத்தாரையும் அவன் கொள்ளையடித்த, அதாவது எடுத்துக்கொண்ட அனைத்து பொருட்களையும் கொண்டு போய் இந்த ஆகோர் பள்ளத்தாக்கு உண்டாக்குன இடத்துல கொண்டு போய் போட்டு கல்லாலே நிரப்பி போட்டார்கள். அதற்கப்புறம் கர்த்தர் அங்கே கோபத்தை விட்டார். காரணம், முடிவு இப்படி தான் இருக்கும். அதுதான் இன்னைக்கு ஆகோர் பள்ளத்தாக்குன்னு அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. முடிவு இவ்வளவு பயங்கரமாக இருக்கும், இதை விட மேலானதாக இருக்கும். நாம் அதை எதிர்கொள்ள கூட முடியாது, அதை நாம் சிந்திக்க கூட முடியாது, அப்படி ஒன்றா இருக்கும். தயவு செய்து சாபத்தீடானது எதுவும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. அதே போல் கர்த்தருடைய வார்த்தையை நாம் அசட்டை செய்து அவர் சொல்லுகிற காரியங்களை கேட்காதபடி நாம் நடந்து கொண்டிருந்தால் முடிவு இதுதான் நமக்கும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.